அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கறி சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? இதை சேமியா பிரியாணின்னு சொல்லுவாங்க. அதுக்கு 1 கப் சேமியாவை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கிறேன். இதை தனியாக ஆற விட்டுருவோம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு ஆனதும் இதில் கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி கறி குழம்புல தான் பண்ணணும். மார்னிங் வச்ச கறி குழம்பு மீதம் இருந்தது. 1 கப் சேமியாவுக்கு கறி குழம்போடு சேர்த்து 2 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கும் போது சேமியா வறுத்து வச்சுருந்ததை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அவ்வளோதான். 10 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தண்ணிலாம் வற்றி ரெடி ஆயிரும். ஃபைனலாக கொஞ்சம் கசூரி மீத்தி ஆர் மல்லி இலையை தூவி விட்டுக்கோங்க. இதுக்கு சைடிஷ்க்கு ஒரு ஆனியன், ஒரு க்ரீன் சில்லி, ஒரு ஹாஃப் லெமன், 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. இதுக்காகவே கறியானை எக்ஸ்ட்ராவாக வைக்க சொல்லுவார். இதை அப்படியே செஞ்சதும் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். எங்கள் ஊரில் இந்த டிஷ் அடிக்கடி செய்வோம். இதுக்கு முன்னாடி இதை யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஆனியன் கொஞ்சம், மட்டன் கொஞ்சம், ஒரு வாய் சேமியாவோட சாப்பிடும்போது சும்மா அப்படி இருந்துச்சு.